ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சினா ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ர பெயர்ச்சி ஆனாலும் ஒரு பயம் இருக்கு. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் இருக்க ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வந்து சனி வக்ரமாக போறாரு. மொத்தம் 138 நாள் வக்ரமாக போறாரு. அப்படி வக்ரமாகிற சனி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், மகர ராசி. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி அங்கேயே இப்போ வக்ரமாகிறாரு. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம், வேகம், இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இது சார்ந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். தைரியம் குறைவா இருந்திருக்கும், வேகம் குறைவா இருந்திருக்கும், முயற்சிகள் குறைவா இருந்திருக்கும், சகோதரர் சகோதரிகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதிலெல்லாம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை தேடி தரும். உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னா அதுக்கு இப்போ தைரியம் தானாவே வரும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னா அதுக்கு தைரியம் வரும், புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தேடித்தரதா இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணி கிடைக்காத பதவி உயர்வு, இல்ல வேலையில இடமாற்றம், இல்ல புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சனி வக்ர பயிற்சி மட்டும் இல்லாம உங்களோட ராசிய குரு 7ஆம் பார்வையா பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனையையும் சுமூகமா தீரும். இப்ப இந்த வக்ர பயிற்சினாலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சிறப்பான குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால அது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நிலம் சார்ந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு வாங்கணுன்றதோ, இல்லை இடம் வாங்கணுங்கிறதோ, இல்லை வண்டி வாங்கணுங்கிறதோ, நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட முயற்சி போதாமையாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களோட முயற்சியால் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், சந்தோஷத்தையும் தேடித்தரும். வேகமாக எதையும் முடிவெடுக்கக்கூடாது, வேகமாக பயணம் செய்யக்கூடாது, வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது. அதே நேரத்தில் முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. உங்களோட முன்கோபம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். மொத்தத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம் புலம் வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். வணக்கம்.